வணக்கம். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டியோட மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 8th பார்ட் பார்த்துருக்கோம். இது 9th பார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. அருண் sold a table at a profit of 15%. Had we bought at 10% less and sold rupees 21 loss. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருண் வந்து ஒரு டேபிள் 15% ப்ராஃபிட்ல சேல்ஸ் பண்றாங்க. அவரு வாங்கின ரேட்டோட 10% குறைவா வாங்கி அவங்க என்ன ரேட்டுக்கு வித்திருந்தாங்களோ அதை விட 21 rupees குறைவா வித்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா அந்த டேபிளோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ டேபிளோட ரேட் கொடுக்கல. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 100 வச்சுக்கிறோம். டேபிளோட ரேட் ஓகேங்களா 100%. இப்போ அவங்க 15% ப்ராஃபிட்ல சேல்ஸ் பண்றாங்க. அப்போ 100க்கு 10 15 எவ்வளோ 15 தான். ஸோ 115%க்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, அவங்க வாங்கின ரேட்ல இருந்து 10% குறைவா வாங்கியிருந்தா. ஸோ 100% வாங்குறாங்க. 100ல 10 வந்து 10% குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோ வரும்? காஸ்ட் ப்ரைஸ் 90% வரும். ஓகேங்களா? ஸோ 90% வந்திருக்கு. இப்போ அதோட 21 rupees குறைவா விற்கிறாங்க. சேல்ஸ் பண்ணது எவ்வளவு தெரியாது. 21 rupees குறைவா இருக்கு. ஓகேங்களா? rupees 21 குறைவா இருக்கு. ஸோ அதனால அவங்க ப்ராஃபிட் வந்து 25% கிடைக்குது. அப்போ 90ல 25% பாருங்க. 90ல 10% வந்து 9. ஸோ 20% 18 ஒரு 5% 4.5. ஸோ 22.5% அதிகமாக இருக்கும். ஸோ 90 ஒரு 22.5% எவ்வளோ வச்சு பாருங்க 22.5. ஸோ 112.5%. ஓகேங்களா டோட்டல். ஸோ இந்த 112.5க்கும் இந்த 150க்கும் உள்ள டிஃபரெண்ட் தான் இந்த 21 rupees. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் எவ்வளவு 150 மைனஸ் 112.5 ஈக்குவல் டு ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் வந்து 2.5. ஸோ அந்த 2.5% தான் 21 rupeesனா காஸ்ட் ப்ரைஸ் 100% எவ்வளோ? இது ஸ்டார்ட் பண்ணி 1 2.5 இது 40 டைம்ஸ் இருக்கும். ஏன்னா 4 2.5 10 ஆகும். ஸோ 40 டைம்ஸ் இருக்கும். 421 84. ஸோ 840 rupees. 40 into 21 840. ஸோ அந்த டேபிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 840 rupees. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து பாருங்க, A alone can complete a job in 12 days, B alone can complete in 18 days. In both work together how many days complete ஆகும் கேக்குறாங்க. ஓகேங்களா? A வந்து ஒரு வேலையை தனியா பார்த்தா 12 நாள்ல முடிப்பாங்க. அதே வேலையை B தனியா பார்த்தாங்கன்னா 12 நாள்ல முடிப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்ல முடியும் கேக்குறாங்க. சோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். work together equal to A into B by A plus B equal to 12 into 18 by 30. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 3 4s are 12. இது 10 4 சரி 12 into 18 by 30. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 10 3s are 30. இது 6 3s are 80. 6 12s are எவ்வளவு 72. So 72 by 10 is equal to 7.2 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு வர்க்க 7.2 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two persons A and B working together can 10 hours. A alone 14 hours. How many hours B alone together? ஓகேங்களா? ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை 10 hours முடிப்பாங்க. A மட்டும் அந்த வேலையை 14 hours முடிப்பாங்க. அப்படினா B மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க கேக்குறாங்க. சோ இதுக்கு நம்ம ஃபார்முலா சொல்லிருக்கோம். A into B by difference of AB. Difference of A to B க்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? சோ 10 hours into 14 hours by ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 4. சோ 4 போட்டீங்கன்னா 5 2s are 10 2 2s are 4 1 2s are 7 2s are 5 7s are எவ்வளவு 35. சோ 35 டே ஹவர்ஸ்ல B வந்து தனியா வேலை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. A train of length 110 meter take 10 second pass over another train 90 meter. ஓகேங்களா? ரெண்டு ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின் 1 வந்து 110 மீட்டர் லெந்த் இருக்கு. ட்ரெயின் 2 வந்து 90 மீட்டர் லெந்த். ஓகேங்களா? சோ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் பண்ணுது. 10 செகண்ட் ஆகுது டைம். டைம் ஈக்குவல் டு 10 செகண்ட்.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா if the speed of the first train 20 km per hour. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஒன்று வந்து 20 km. இந்த ட்ரெயின் வந்து 20 km per hour. 20 km per hourல போகுது. அப்போ நான் ட்ரெயின் 2 வந்து என்ன ஸ்பீடில் போகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஃபார்முலா. ஸோ டைம் வந்து 10 செகண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பாருங்க, இது ஒரு 110, இது ஒரு 90, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 200 மீட்டர். 200 மீட்டர் பை ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரெண்டு ஸ்பீடும் ஆட் பண்ணணும், சேம் டைரக்ஷன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு 20 km per hour. அப்போ 20 km ப்ளஸ் இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்குவோம். இந்த மீட்டரில் இருக்கு, கிலோமீட்டர் per hour மாற்றிக்கு 18/5 ஈக்குவல் டைம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. 1 5 சார், இது 4 5 சார். ஸோ 4 18 சார் எவ்வளோ? 72. ஸோ 20 + x = 72. x = 72 - 20 = 52 km/h ஸ்பீடில் இன்னொரு ட்ரெயின் ஸ்பீடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு 52 km/h ஸ்பீடு. அடுத்து பாருங்க, a train 150 meter long is running 72 km/h. In how much time will take a pass a platform 250 meter? அப்போ பிளாட்ஃபார்ம்ல இருந்து கொடுத்துட்டாங்க 250, ட்ரெயினோட இருந்து 150. ஓகேங்களா? ட்ரெயினோட ஸ்பீடு 72 km/h. ஓகேங்களா? ஸோ டைம் கேட்குறாங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டணும், ஏன்னா பிளாட்ஃபார்ம்லேருந்து ப்ளஸ் ட்ரெயினில் இருந்தப்போ 400 பை ஸ்பீடு வந்து 72 km/h போது இன்று 18/5. ஸோ 118 சார், இது 418 சார். இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணினா 15 சார், இந்த 25 சார் 100 ஆகும். ஸோ டைம் ஈக்குவல் எவ்வளவு? 20 செகண்ட். பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு 20 செகண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question பாருங்க, there are two towns A and B. Anil goes from A to B 30 km and come back 70 km/h. ஒரு டவுன் இருக்கு, A ல இருந்து B ங்கிற ஒரு டவுன். சரிங்களா? போகும்போது 30 km ஸ்பீட்ல போறாங்க, வரும்போது 70 km ஸ்பீட்ல வராங்க. ஸோ அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், போகிறதும் வரதும் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இது 100 km, ரிட்டர்னும் 100 km அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்னன்னா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 2xy by x plus y equal to 2 into 30 into 70 by 100. இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணுங்க, இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணுங்க. 2 3 are 6, 6 7 are 42. ஸோ 42 km/h ஸ்பீடில் அவரோட ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, டூ நம்பர்ஸ் in the ratio of 3:5. ரெண்டு நம்பர் இருக்கு, 3:5ங்கிற ரேஷியோல இருக்கு. if 9 is subtracted from each, ரெண்டு நம்பர்ல இருந்துமே 9 சப்ட்ராக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? 9 கழிக்கறாங்க. then the ratio become 12:23. find the smaller number. சோ ரெண்டு நம்பர் சொல்லிட்டாங்க, 3:5. 3:5. ஓகேங்களா? சோ நம்பர் என்னன்னு தெரியாது. அப்போ 3x வச்சுக்கிறோம். 3x by 5x. ஓகேங்களா? இதுல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்றாங்க. -9 - 9 equal to நியூ ரேஷியோ என்ன வருது பாத்தீங்கன்னா 12:23 வருது. 12/23. ஓகேங்களா? சோ இது இங்க வந்து என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 2 * 23 bracket 3x minus 9 equal to 12 bracket 5x minus 9. ஓகேங்களா? சோ இப்போ 223 என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 69x ஆகும். 69x. ஓகேங்களா? அடுத்து இந்த 12 15 எவ்வளவு பாத்தீங்கன்னா 60x ஆகும். சோ அது இங்க மைனஸ் ஆகும். 60x equal to இங்க பாருங்க 12 5 இருக்கு, இங்க 23 5 இருக்கு. சோ ரெண்டு இத மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுக்கு அப்புறம் மைனஸ் பண்றப்பல
டைரக்டா இந்த ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணுங்க. 23க்கு மைனஸ் 12 எவ்வளவு? 11. ஸோ 11 இன்டு 9 அவ்வளோதாங்க. ஏன்னா இந்த 23 வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 11 இன்டு 9 வரும். ஸோ இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9x. 9x equal to 11 into 9. Then x equal to 9, 9 cancel பண்ணிடலாம். x equal to 11. இப்போ ஸ்மாலர் நம்பர் கேட்கலாம். ஸ்மாலர் நம்பர் வந்து 3x. 3 into 11 33 இதோட ஆன்சர். ஸ்மாலர் நம்பர் 33. அடுத்து பாருங்க, if a sum of 370 is divided among a b c. ஒரு அமௌண்ட் இருக்கு 370, இதை a b c மூணு இருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. a share by b share is equal to b share by c share is equal to 3:4. 3/4 சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ a by b equal to b by c equal to 3/4. இது ஒண்ணும் இல்லைங்க, a by b னா a is to b. அப்போ a is to b equal to 3:4 சொல்லிருக்காங்க. 3:4. அடுத்து b is to c. b is to c equal to அதுவும் 3:4 சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டல் 370 rupees இருக்கு. அப்போ இதை ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரேஷியோ ஆகணும், ரெண்டு ரேஷியோ. அப்போ a is to b is to c equal to 3:4. இதுவும் 3:4. அப்போ b வந்து ரெண்டு காமனா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு காமனா இருக்கு, சேம் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க இந்த 3 அப்படியே போட வேண்டியதான். 3 போடுங்க. இங்க இந்த 4 அப்படியே போட்டுருங்க. இந்த காலியாக அதுக்கு நேரா 4. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 3 3s are 9 is to 4 3s are 12 is to 4 4s are 16. ஸோ 16 plus 9 25, 25 plus 12 37. ஸோ டோட்டல் 37 பார்ட் இருக்கு. 37 பார்ட் தான் அந்த 370 rupees. இப்போ a ஓட ஷேர் கேட்காங்க. a ஓட ஷேர் 9. அப்போ 9 பார்ட்டுக்கு எவ்வளவு? 137 சார். இது 1037 சார். 10 into 9 எவ்வளவு? 90 rupees a ஓட ஷேர். அடுத்து பாருங்க, the simplification of 5.32 into 56 plus 5.32 into 44. ஓகேங்களா? அப்போ 5.32 into 56 plus 5.32 into 44. ஓகேங்களா? by 7.66 2.34 சொல்லிருக்காங்க. 7.66 square minus 2.34 square சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, இதை பார்த்தாலே தெரியுது. இதை ரெண்டையும் காமனா எடுக்கலாம். 5.32 காமனா இருக்கு ரெண்டுமே. ப்ராக்கெட் போட்டுட்டு 56 பிளஸ் ஒரு 44. ஓகேங்களா? பை அதே மாதிரி பாருங்க, இங்க 7.66 இது 2.34. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. ஸோ a பிளஸ் b 7.66 ஓட இந்த 2.34 கூட்டினீங்கன்னா 7.66 ஓட 2 கூட்டினா 9.66 ஆகும். இந்த 34 கூட்டினா 10 ஆகும். ஸோ 10 இன்டு இதுல இருந்து இந்த மைனஸ் பண்ணீங்கன்னா இதை 7ல 2 மைனஸ் பண்ணா 5, இந்த 34 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 32 வரும். ஸோ 5.32 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 5.32 இந்த 5.32 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 56 ஒரு 44 எவ்வளவு? 100. ஸோ 100 by 10. 0 0 கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன? 10 இதோட ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, a housewife saved 2.5 rupees 2 rupees 50 paise by a dress. If they spent 25, then approximately how much percent saved the transaction? ஓகேங்களா? 25 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, 2 ரூபாய் 50 பைசா சேவ் பண்ணிருக்காங்க, கொடுத்துட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? 27 ரூபாய் 50 பைசா. 27 ரூபாய் 50 பைசாக்கு 25 ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா சேவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இன்டு 100 க்கு வரும். அவ்வளவுதாங்க. இது 2.5 இது 9 டைம்ஸ் இருக்கும். சோ 100 by 9. 100 by 9 equal to 11 9s are 99, balance 1 by 9 percentage. 11 1 by 9 percentage வரும். சோ அப்ராக்ஸிமேட்டா ஒரு 11% அவங்க சேவ் பண்ணிருப்பாங்க. சரி, சின்ன தப்பு நடந்துச்சு. இங்க வந்து 11 வரும். ஸோ 1 2.5 சார், இது 11 2.5 சார். ஸோ 11 வரும். ஸோ இது வந்து 9 1/9% வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 9% அவங்க
சேவ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.